மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலனும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனும் யாருக்கு காத்திருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. எழுதி வச்சுக்கோ. இந்த 12 ராசியில எல்லாருமே கவனம் கவனம் கவனம். மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் சான்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு வருமான உயர்வு கிடைக்கும். வேலையாட்களே கிடைக்கலன்னு தவிக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 10க்கு மேல சூப்பரான டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருது எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னொரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க வந்து சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகெயின் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்ச அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13-14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டுல இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகெயின் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டுல இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன் இந்த மாசம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் சில ராசிகளுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த 12 ராசியில எல்லாருமே கவனம் கவனம் கவனம். மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் சான்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு வருமான உயர்வு கிடைக்க போகுது. எப்பயுமே ஏப்ரல் மாதம் மேஷத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு சிறப்பான மாதம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சம் அடையிறது உங்க வீட்டுல தான். அப்படின்ற போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆளுமை பண்பு அதிகரிக்கும். தன்னிகர் இல்லாத ஒரு 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 தலைவனா நீங்க உருவாருவீங்க. மேஷ ராசியில யாராக இருந்தாலும் சரி, அது குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கான்ஃபிடன்ட் பவர் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா பில்ட் ஆகும். 17ஆம் தேதி 18-19 வாக்குல சுக்கிரனும் தன்னுடைய 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போறது. 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருத்தல், அதுவும் பஞ்சமஸ்தான அதிபதியோட சேர்ந்து இருத்தல், ராசிநாதன் தன்னுடைய விரைய வீட்டுல இருக்கிறது, இந்த 1, 2, 3க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். 3க்கும் 6க்கும் உடையப்பட்ட புதன் கொஞ்சம் நீச்சமா இருக்கிறது அப்படின்றது ஹைஃபை பண்ணிக்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு நிஜமாவே. ஏன்னா புதன் அவ்வளவு பாசிட்டிவான சைன் கிடையாது நமக்கு. ஸோ அதனால புதன் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல வேணா கேப் வருமே தவிர, பட் ஸ்டில் 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலனும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனும் யாருக்கு காத்திருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வராத அளவுக்கு வருமான உயர்வு வரும். வேலையாட்களே கிடைக்கலன்னு தவிக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 10க்கு மேல சூப்பரான டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆக போகுது.
உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. குழந்தை பிறக்கல, கல்யாணம் நடக்கல, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல தானா கூடி வரும். நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நீங்க சும்மா பால் அப்படி வச்சா போதும். அதுவே 4க்கு போகும். போடுற பாலோட வேகம் அப்படி. அந்த மாரி 5ஆம் வீட்டு அதிபதியோட எனர்ஜி வாவ் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு மாரி 8ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்திருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே வந்து உட்கார போறாரு. பாக்கியத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சூரியன் இருக்க போறார். இது ஒரு பிளஸ் சைட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் போய் 12ல் அமர்தல் சரியா? தப்பா? சனியோடு அப்படின்ற போது, வேலையில கொஞ்சம் அதிகமா மெனக்கிட வேண்டியிருக்கும். ரொம்ப அலைச்சல் அதிகரிக்கும். நெறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில டிராவல்ல நெறைய அலைச்சல் அதிகரிக்கும். ஆனா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கும் ஸ்பௌஸுக்குமான இடைவெளி குறைந்து கொஞ்சம் காதல் அதிபதிக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஒரு மாரி ட்ரையா போயிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் ஒரு மாரி அப்படியே சுமூகமா மாறுறதுக்கான காலம் இனிதே கனிய காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரப்படி உண்மைக்கே இது என் மேல தப்பு கிடையாது. நீங்க என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனமும் கிடையாது. நான் இருக்கிறது என்னவோ அதான் சொல்லப் போறேன். நான் திரும்ப திரும்ப எதுக்கு ஒவ்வொரு மாசமும் கிரக நிலவரம் சொல்றேன் அப்படின்னா, இத பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காகத்தான். சோ இந்த தடவ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் லாபஸ்தானத்துல ராகு, அதுவும் என்ன சொல்றது 10ஆம் தேதி வரைக்கும் அங்கேயும் வக்ரமான ஒரு புதனோட அமைப்புல இருக்கக்கூடிய ராகு, குருவோட பார்வையில இருக்கிறது பிசினஸ் மல்டிபிள் பண்ணுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் ஓடும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் தொடங்கணும்ன்ற வேகமும் உத்வேகமும் மேஷராசிக்காரர்களை அதிகப்படுத்தும். பொது ஜனத்தோட ஒரு தொடர்பு 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவர் தான் சுக்கிரன். அவர் வந்து லக்னம் அதாவது அப்படிதான் எடுப்பேன். அதுல வந்து உட்கார்ந்துருக்கும் போது பொதுமக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள தள்ளப்படுவீங்க. இல்ல நீங்க போவீங்க. நார்மலா இருக்கிற ஆட்களா இருந்தா கூட ஒரு 4 பேர் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கான அமைப்பா இருக்கும். நிறைய 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 பேச்சால் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். வருமானம் அப்படின்றது இந்த தடவை குறைவில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். இதுவரைக்கும் வருமானம் வர்ற மாரி காட்டி, காட்டி, காட்டி வராம போயிருக்கும். இந்த வந்துரும் இந்த மாசம் வர ஆரம்பிச்சுரும் அவ்வளவுதான். நான் ஏற்கனவே ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன். இந்த தடவை அசால்ட்டா, சைலண்டா வயலண்ட் பண்ண போறது யாருன்னா மேஷராசிக்காரங்க. மத்த எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லட்டும். ஆனா மேஷ ராசிக்காரங்க இந்த 7:30 8:30 ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க தான் விஸ்வரூப வெற்றி எடுப்பீங்க. அதற்கான நேரம் உங்களுக்கு கூடி வருகிறது. ஏன்னா குருவோட பார்வை அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். பாக்கியத்தை கொடுக்க கடமைப்பட்ட குரு நான் அப்படிதான் சொல்றேன். 12ஆம் வீட்டு அப்படின்றது வெறும் அயன சயன போகம் மட்டும் இல்லைங்க. நிறைய இடத்த இண்டிகேட் பண்ணும். நிறைய ஆன்மீக அலைச்சல் அதிகரிக்கும். வீட்டுல விசேஷம் அப்படி முதல்ல ஒரு 15 நாள் வந்து ஒரே ஃபங்க்ஷன் மூடு தான். அங்க போறேன், இங்க போறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அதுக்கு மொய் வைக்கிறேன், அதுக்கு செலவு வைக்கிறேன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் நிறைய வந்து கோவில்களோடும், நிறைய பண்டிகைகளோடும், விழாக்களோடும், சொந்தக்காரங்களுடைய திருமணங்களோடும், சொந்தக்காரங்களுடைய சுப நிகழ்ச்சியோடும் இந்த தடவை வந்து மேஷராசிக்காரர்களுடைய நகர்வு என்பது முதல் 15 நாட்களுக்குள் இருக்கும். அடுத்த 15 நாட்கள் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும். உட்காந்து எப்படி லாபம் ஈட்டலான்றது உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலை பார்ப்பீங்க. ஏன்னா மேஷராசிக்காரங்க பண்ணவே பண்ணாத விஷயம் உட்காந்து ஸ்கெட்ச் போடுறது. இந்த தடவை அதை பண்ணுவீங்க. ஏன்னா புதன் நீச்சமா இருக்காரு. அந்த புதன் நீச்சமா இருக்கிறது யாருக்கு யோகமோ இல்லையோ மேஷராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட கிரியேட் பண்ண போகுது. ஸோ நெறைய பேருக்கு எப்பயுமே பாருங்க, இந்த 15ஆம் தேதி தாண்டுனாலே ஏப்ரல் மாசம் அப்பாவோடு ஒண்ணா ஒரு டிராவல் பண்ணுவீங்க. இல்ல அப்பாவோடு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்பாவுக்கு ஏதாவது பண்ற மாரி இருக்கும். அப்பாவோடு, அரசாங்கத்தோடு, அரசியலோடு, மூத்த புள்ளையோடு, குடும்ப தலைவனோடு கனெக்ட் ஆகும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில். ஸோ இந்த தடவ இந்த இடங்கள்லாம் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல ஒருவேளை உங்களுக்கு ஒரு நேட்டரல் ஹாரோஸ்கோப் சரியா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாசிட்டிவ் சைன் வேற மடங்குல இருக்க போகுது. இல்ல அப்படின்னா கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய மூத்த பிள்ளையுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த இடத்த மட்டும் நீங்க என்ன பஞ்சமாதிபதி குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஆனா இறையருள் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர். சுக்கிரன் உள்ள வரானே அம்பிகையுடைய எனர்ஜியை பரிபூர்ணமா அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுமதிக்கு அழகாக போறீங்க மேஷராசிக்காரங்க. திடீர்னு இல்லாத அளவுக்கு உங்களை அழகுபடுத்திக்கணும், உங்களை வந்து இது பண்ணிக்கணும், உங்கள கொஞ்சம் க்ளோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா இது வந்து இயற்கையா வருமே தவிர செயற்கையான நிகழ்வுல வருமான்னு தெரியல. இயற்கையாவே ஆன்மீக அழகு அதிகரிக்கும். நெறைய மேஷராசிக்காரங்க கோவில் கோயிலா சுத்துவீங்க இந்த தடவ. கோவில் வழிபாடு இல்லாட்டி ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடமெல்லாம் மந்திரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். மந்திர உச்சாடனத்தின் மூலமாக உள்ளுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் இல்லாம எனக்கு சித்தியாலனா இந்த தடவை சித்தியாகும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. எதிரி கண்ணுக்கு தெரியாம தவிடு ஓடி ஓட போறாங்க. யாரெல்லாம் பின்னாடி குத்துட்டு இருந்தாங்க அவரோட முகத்திரையெல்லாம் கிளிய போகுது. டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல. இந்த வார்த்தை மேஷராசிக்காரங்க வாயில 1ஆம் தேதியில இருந்தே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதம். எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் பரபரன்னு இருக்க போறீங்க. காரிய வெற்றி கிடைக்க போகுது. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த் வைஸ் தேவையில்லாம கொஞ்சம் பிரச்சனை வரலாம்.
2ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார்ந்திருக்கும் போது இந்த வாயில தொண்டை கட்டுறது, தொண்டையில புண்ணு வருது, வாயில புண்ணு வருது, ஹீட் பபிள் வருது, தலைவலி வருது, கண்ணுக்கு போய் கண்ணாடி பார்க்கறது. இதுவரைக்கும் இல்லாம திடீர்னு என்ன கண்ணாடி போட சொல்லிட்டாங்கன்னு கண் டெஸ்ட் பண்றது, கண் டாக்டர்ட்ட போயிட்டு வருது. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, பிளான் பண்ண மாட்டீங்க. ஆனா டாக்டரோட கனெக்ட் ஆவீங்க இந்த தடவ. ஸோ அதனால நெறைய மேஷராசிக்காரர்களுக்கு கண்ணு, பல்லு கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆஸ் யூசுவல் எப்பயும் போல அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில், கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கவனம். ஸோ மேஷராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ விஸ்வரூப வெற்றி தான். நெறைய பேச்சு பொருளா மாறுவீங்க நீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியால உங்களுடைய புகழ் அப்படின்றது வேற லெவல்ல தாறுமாறா மாறும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 5ஆம் இடமே செலிபிரிட்டி தான். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோங்க. ஆஃப்டர் 15க்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். யார எங்க வைக்கணும்ன்றத கிளாரிட்டிய தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ராசிநாதன் போய் சனியோட சேர்ந்திருத்தல்ன்றது அவ்வளோ சரியான யோகமான அமைப்பு இல்ல. என்னதான் அவர் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி ராசிநாதன் போய் சேர்ந்திருக்காருன்னாலும் அவர் மாரகத்தை கொடுக்கக்கூடிய சனி. அத ஞாபகம் வச்சுக்கிட்டே கொஞ்சம் வேலைக்காரர்களிடத்தில் கவனமாக இருக்கணும். யார நீங்க நம்புறீங்களோ அவங்க தான் உங்க முதுகுல குத்துவாங்க. அதனால ரொம்ப கவனம். இந்த நேரத்துல யார்கிட்டயும் பேரம் பேசாதீங்க. அது ஆட்டோக்காரர்களா இருந்தாலும் சரி, அது ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 15 நாள் இந்த ஒரே ஒரு விஷயத்த தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. மேஷராசிக்காரங்க யார்கிட்டயும் பேரம் பேசாதீங்க. கேட்டத குடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு, சாலை ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களால ஆன உதவிகளை பண்ணுங்க. மேக்ஸிமம் அன்னதானம் இந்த தடவ பண்ண மேஷராசிக்காரருடைய வாழ்வில் வருமானம் தாறுமாறாக அதிகரிக்கும். அதனால கவலையப்பட வேணாம். சூப்பரா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. படிக்கிற மேஷராசி பிள்ளைங்க எப்படி படிங்க? சூப்பரா படிப்பாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவ ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க வந்து சொல்லும். அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருந்த பிள்ளைங்கலாம் இந்த தடவ உத்வேகம் அதிகரிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காம ஈஸியா மார்க் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துரும். பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கான த கோட் டைம் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 28 வருஷம், 29 வருஷம் ஆகும் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து நிக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அடுத்த 20 வருடத்திற்கான தொழிலை இந்த இடத்துல தொடங்குவீங்க. இந்த தடவை நீங்க போடுற வித்து உங்களுடைய பரம்பரைக்கான வித்தாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை சனி கொடுப்பார். ஏன்னா ஆல்ரெடி விரயத்தில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. சுப விரயங்கள் நடக்கும். நிறைய நகை வாங்குவீங்க. வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் நகை வாங்கியே தீர்வீர்கள். இந்த தடவை அதற்கான வாய்ப்பை உங்களுடைய குரு கொடுப்பார். இல்ல நகைச்சீட்டாவது போடணும் அப்படின்ற எண்ணம் வந்து நகைச்சீட்டுக்கு போடுவீங்க. இதுவரைக்கும் இல்லாம ஆர்டி ஓபன் பண்ணுவீங்க, இன்சூரன்ஸ் ஓபன் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த மாசம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதா நடக்கும்போது இந்த வயது ஒத்தவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா ரொம்ப 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகும்போது 19ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நீங்க ஸ்வீட்டா பேசுவீங்க பாருங்களேன். அப்படியே உங்க பேச்சை கேட்கவே ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு பேசுவீங்க. பெருசா நெகட்டிவா இல்லப்பா, நல்லா இருக்க போறீங்க. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் தீரப்போகிறது. இதுவரைக்கும் வராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படியே கொட்டி கிடக்கும். நிறைய பேர் இடம் மாறலாம், வீடு மாறலாம், இருக்கிற ஆபீஸை மாறலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் மேலவும் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கூடும். இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு. இல்லை இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. 1 கிராம் தங்கமாக இந்த தடவை சேர்க்கறதுக்கான அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை டக்குன்னு முடியும். உங்க பிள்ளைகள் மூலமாக அனுகூலம். என் பிள்ளை அங்க போல இங்க போல அப்படின்னா பிள்ளைகள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அவருடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தெரியும். அதோடு சேர்ந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா அவதான் மந்திரினி, புதனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அம்பிகை. புதன் நீச்சமா இருக்கும்போது தேவையில்லாம நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் வராம இருப்பதற்கு மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போனோம். இந்த தடவை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு மீனாட்சி அம்மனை பார்ப்பதற்கான யோகம் கிடைக்கும். மீனாட்சி அம்மன் பிரசாதம் கிடைக்கும். இல்லை மீனாட்சி அம்மன் போட்டோ கிடைக்கும். மீனாட்சி அம்மன் உங்க கண்ணில் படுவா. அதனால அம்பிகையுடைய எனர்ஜி இந்த தடவை உங்களை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ண போது நீங்களும் அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி ஒரு எதிர்பாராம யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல மீனாட்சியோட போட்டோ இருக்கும். இந்த மாதிரி மீனாட்சியுடைய கனெக்டிவிட்டி இந்த மாதம் முழுமையும் உங்களை இயக்க போகுது. ஸோ சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய முயல் பார்ப்பீங்க. முயலா? எஸ், நிறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்க முயல் பார்த்தா என்ன வரும்? காசு வரும். ஸோ நிறைய பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகுது. முதல்ல பிளானிங் கிளியரா போகுதுப்பா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா முடியாம இருந்திருக்கும். இந்த தடவை டக்குன்னு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஒரு புது விஸ்வரூப வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. புது முகத்தை காட்ட போறீங்க. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷம். தன்னம்பிக்கையோட தான் இருப்பீங்க. ஆனா தாறுமாறான தன்னம்பிக்கை இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் பிளானிங்கோட தன்னம்பிக்கையா இருக்க போது நல்ல ஆட்கள் உங்களோட வரப்போறார்கள். அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் குவிய போகிறது. ஸோ 1112 இந்த நம்பர் நீங்க இந்த தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றம் தரும் மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.